ஹே படி, ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அல்ஜுபைல் பஸ் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் இது ஒரு மேஜர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் இன்சார்ஜ். நிறைய லோக்கல் அண்ட் இன்டர்சிட்டி ரூட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுது. இது ஆக்சுவலி ஷார்ஜாவோட ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆப்ரேட் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு அபுதாபிக்கு போகிற பஸ் நம்பர் 117 இங்கேருந்து டிபார்ட் ஆகிறதுனால நாங்கள் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது அக்கேஷன்ஸ்னால் தான் இந்த கவுண்டரில் எடுக்கணும், இல்லைனா பஸ் டிரைவர்கிட்டே நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் ஃபேர் வந்து ஒரு பர்சனுக்கு 3380 ஆச்சு. நாங்கள் டிக்கெட் 2 பேருக்கு எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ் வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன். வெளியில் வந்து அரௌண்ட் 48-49 டிகிரி அடிச்சிட்டு இருந்தது. பட் உள்ளே சுத்தமாக தெரியவே இல்லை. ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது. நான் எங்களோட ஸ்ட்ராலர் அப்புறம் எங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பஸ்ஸோட பாட்டம் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணிட்டு வி ஸ்டார்டட் அ கம்ஃபர்டபுள் ஜர்னி அரௌண்ட் 11:30. அல்ஜுபைலேருந்து நிறைய பஸ்ஸஸ் துபாய் கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலி தேரா சிட்டி சென்டர், அல் குபைபா, யூனியன் பஸ் ஸ்டேஷன் அண்ட் மெனி அதர் எமிரேட்ஸ். ஸோ நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு வியூ ரொம்ப அழகாக இருந்தது. துபாய் ஃப்ரேம், துபாய் டவுன் இது எல்லாத்தையுமே நானே பேபி ரொம்ப ரசிச்சுட்டே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அவனுக்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு ஈவன் லஞ்சும் நான் பேக் பண்ணிவிட்டு அரௌண்ட் 1:45-2 o'clock வந்து நாங்கள் அபுதாபி ரீச் ஆகிட்டோம். இதுதான் அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன். இங்கேருந்து தான் நாங்கள் திருப்பியும் அகெயின் ஷார்ஜாக்கு நாங்கள் பஸ் எடுத்துகிட்டு வரணும். ஷார்ஜா மட்டும் இல்லாமல் மற்ற எமிரேட்ஸ்க்குமே இங்கேருந்து பஸ்ஸஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ நாங்கள் பிளேஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் எங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்த்தா கேப்ஸ் இருந்தது. ஸோ கேப் எடுத்துகிட்டு ஒரு ரூம் ரீச் ஆகிட்டோம். பாய். See you all in the next video.